மதத்தையும் நம்பிக்கையும் மனசுல வை. அதான் இந்த நாட்டோட அடையாளம். சார் சார் சார், என்ன சார், எதுக்கு சார் உள்ள போறீங்க? மேடம் பார்க்கணும். என்ன விஷயம் சார்? அது அவங்ககிட்ட தான் சொல்லணும். பில் கலெக்டர் வந்திருக்காரு, பார்க்கணும்னு சொல்லு. சரிங்க சார், நீங்க ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் கேட்டு வந்துடுறேன். சார் சார், கொஞ்சம் பொறுங்க சார். என்ன ஆச்சு? அந்த பர்மிஷன் கொடுத்துட்டாங்களா? அப்புறம் என்ன? இல்ல சார், மேடம் பெர்மிஷன் தரல. என்னையா சொல்ற? சார், இப்பெல்லாம் யாரையும் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சார். நான் கார்த்திக் பில் கலெக்டர் வந்திருக்காருன்னு சொன்னியா? சார் சொன்னேன் சார். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? சார், உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாங்க சார். போலாமா வேணாமா? சின்னத்தை வாங்கிக்க மாட்டாரா? சரி, ஒரு ஃபோன் பண்ணி பாப்போம். என்ன சின்னத்தான் கட் பண்றாரு? என்ன பண்றது? இங்க யாருக்கிட்ட கொடுத்து விடுறது? எதுக்கும் இன்னொரு வாட்டி கூப்பிட்டு பாப்போம். இல்லனா நாமளே உள்ள போய் கொடுத்துருவோம். நான் தான் காலை கட் பண்றேன்ல, அப்புறம் திரும்ப கூப்பிட்டே இருக்க. சின்னதா கோச்சுக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்ச வாழைப்பூ வடை பண்ணிருக்கேன். சாப்பாட்டுக்கு வடையை தொட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதான் உங்களுக்கு சாப்பாடும் வடையும் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். உங்க ஆபீஸ்க்கு வெளியே தான் நிக்கிறேன். நீங்க கொஞ்சம் வெளியே வரீங்களா? இல்லன்னா நீங்க வேலையா இருந்தீங்கன்னா நானே உள்ள வந்து கொடுக்கட்டுமா? ஏய், நானும் வெளியே வரல, நீயும் உள்ள வராத. என்ன சின்னதா இப்படி சொல்றீங்க? நான் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்றேன். நான் உன்கிட்ட சாப்பாடு கேட்டேனா? எனக்கு வேணாம், நீ எடுத்துட்டு திரும்ப வீட்டுக்கு போயிரு. இல்ல சின்னதா, நான் உங்களுக்காக இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டேன். ஒரே ஒரு நிமிஷம் வெளியில வந்து இதை வாங்கிட்டு போங்களேன் ப்ளீஸ். என்னால இப்ப வெளியே வர முடியாது, நீ கிளம்பு. இல்லனா நான் உள்ள வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டு கடகடன்னு ஓடி வந்துட்டுமா? என்ன சொல்றீங்க? நான் வரேன். ஏய், உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது? நான் தான் வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, அப்புறம் ஏன் உயிர் எடுத்துட்டு இருக்க? என்ன டார்ச்சர் பண்றதுக்கே வந்திருக்கியா? சாரி. இல்ல சின்னதா, எல்லாம் பேசாத, எதுவும் பேசாத. எப்ப பார்த்தாலும் இஷ்டத்துக்கே ஏதாவது பண்ணிட்டு இருப்பியா? என்னை எப்ப பார்த்தாலும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. ஒழுங்கா போயிரு. நீ இப்ப உள்ள மட்டும் வந்த என்ன நடக்கும்னே தெரியாது. சின்னதா போயிரு, போய் தொலை.
சார் சார் மேடம் வந்திருக்காங்க. லிசன், உங்க எல்லார்கிட்டயுமே ஜெனரலா சில விஷயங்களை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இது வரைக்கும் இந்த ஆபீஸ் எப்படி இருந்துச்சு, நீங்க எல்லாரும் எப்படி இருந்தீங்கங்கறதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு அது தேவையும் இல்ல. ஆனா இப்போ இந்த நிமிஷத்துல இருந்து நான் என்ன நினைக்கிறேனோ அப்படிதான் இந்த ஆபீஸ் இருக்கணும். இந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் வேலையில ரொம்ப பொறுப்பா இருக்கணும். டைம் எல்லாம் ரொம்ப பக்காவா மெயின்டைன் பண்ணணும். ஆன் டைம்ல எல்லாருமே அவங்க சீட்ல இருக்கணும். கொடுத்த வேலை எல்லாத்தையும் டான்னு கரெக்டா முடிக்கணும். யார் டேபிள்லயும் பெண்டிங் ஃபைல்ஸ் எதுவுமே இருக்க கூடாது. ஒவ்வொரு விஷயத்திலுமே எனக்கு ரொம்ப பெர்ஃபெக்ஷனா இருக்கணும். அப்புறம் இங்க யாரும் ஆபீஸ் விஷயத்தை தாண்டி பர்சனல் விஷயத்தெல்லாம் பேசவே கூடாது. பர்சனலா ஆபீஸ்க்குள்ள எந்த விஷயமும் நடக்க கூடாது. கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி எல்லாரும் அவங்க வேலையில மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். வேற எதுவுமே யோசிக்க கூடாது. நான் இப்ப சொன்னதுல ஒரு எழுத்து கூட மாறாம நீங்க எல்லாருமே அப்படியேதான் ஃபாலோ பண்ணணும். நான் சொன்னதை மீறி யாராவது இங்க மிஸ்பிஹேவ் பண்ணா அடுத்த செகண்டே நான் அவங்க மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பேன். அது யாரா இருந்தாலும் சரி. அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் மேடம். எஸ் மேடம். எஸ் மேடம்.